நேற்று வந்து தம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, தியா வந்து என்கிட்ட ஸ்கூலில் வந்து என்ன தெரியுமாப்பா பேசுது அப்படின்னு சொல்லியிருந்தான். என்ன தியா இப்போ இன்றைக்கி போய் பேசினேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு தியா சொன்னான். இல்லைப்பா வந்து நீ ஸ்கூலுக்கு வரும்போது லஞ்சு கூட கொண்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி வந்து பேசுது அப்படி தம்பி சொல்லியிருந்தான். அப்போ வந்து தியா சொல்கிறா, டேய் உன்னை நான் வாடா போடான்னு சொன்னேன்னா லஞ்சு கூட கொண்டு வர மாட்டியா ஸ்கூலுக்கு வரும்போது அப்படின்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு வந்து தியா சொன்னான். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நேற்று வந்து நான் ஊருக்கு தாங்க போயிருந்தேன். ஊருக்கு போகிறப்ப சரி வா தியா அவனை கொண்டு தான் நான் ஸ்கூலில் அப்படி விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பேக்லேயே வந்து தியாக்கும் ஆதிஸ்க்கும் சாப்பாடு வச்சு நான் தாங்க கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அந்த ஸ்கூல் கேட்லேருந்து கிளாஸ் ரூமுக்கு வரைக்கும் கொண்டு போய் அந்த டிஃபன் பாக்ஸு கொடுக்குறதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைங்க. அப்புறமேட்டுக்கு தியா வந்து சொல்கிறா, இவன் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னடா நீ சொன்ன அப்படி கேட்டால் நானும் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு வந்து தம்பி சொன்னான். அப்போ தியா இருந்துட்டே நீ வந்து என் கிளாஸ் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தே இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தியா கிட்ட பேசாதீங்க, தியா கிட்ட எல்லாம் பேசுனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும் அப்படின்னு எதுக்கிட்ட நீ வந்து சொன்னேன், இவன் பேசுறதெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தியா சண்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ என்னடா புது புது பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தாங்க நான் நினச்சிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.